வாங்கங்க ஹோட்டலில் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க சேர்க்குற பிரியாணி மசாலா தான். அதே மாதிரி நம்ம வீட்டிலே வந்து பிரியாணி மசாலா சூப்பராக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறதான் பார்க்கலாம். ஒரு 8 ஸ்பைசஸ் வச்சே வந்து அருமையாக வந்து பிரியாணி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வறுக்க எதுவுமே செய்ய தேவையில்லை. எல்லா கடைகளையும் கிடைக்கிற ஸ்பைசஸ் வச்சு தான் வந்து நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணுவோம். இந்த பிரியாணி மசாலாவை பிரியாணி மசாலா மட்டும் இல்லாமல் கரம் மசாலாவும் யூஸ் பண்ணலாம். அதாவது மட்டன் கிரேவி, குழம்பு, வெஜிடபிள் குருமா எல்லாத்துக்குமே வந்து இதை கரம் மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து பட்டை எடுத்துக்கலாம். நான் சுருள் பட்டையும் நார்மலா நம்ம யூஸ் பண்ற பட்டையும் வந்து கலந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்ல மாத்தி வச்சுக்கலாம். 10 கிராம் போல பிரியாணி இலை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 15 இலை கிட்டக்க எடுத்துக்கோங்க. இதையே வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்தி வச்சுக்கலாம். 25 கிராம் வந்து ஜாதி பத்திரி எடுத்துக்கோங்க. அதாவது 100 கிராம் பட்டைக்கு 25 கிராம் ஜாதி பத்திரி. இப்போ இதையும் நம்ம அரைக்க வேண்டிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ 25 கிராம் போல அன்னாச்சி பூ எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கிராம்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும். அதனால 10 கிராம் போல கிராம்பு எடுத்துக்கோங்க. இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது வந்து கருப்பு ஏலக்காய். இது போட்டால் இன்னும் வந்து பிரியாணி மசாலா வந்து வாசமாக இருக்கும். இது ஒரு 10 கிராம் போல எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏலக்காயும் வந்து ஒரு 10 கிராம் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 20 போல வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ 25 கிராம் போல கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். அப்போதான் வந்து பிரியாணி வந்து ட்ரையாக இல்லாமல் நல்லா வந்து கொலகொலப்பாக இருக்கும். மசாலாவும் நமக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. இதுல நம்ம மொத்தம் வந்து 8 பொருள் சேர்த்திருப்போங்க. இது எதையுமே வந்து விடுபடாம நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் பிரியாணி மசாலா வந்து நல்ல வாசமாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். ரொம்ப பேர் வந்து இதுல மல்லி எல்லாம் சேர்ப்பாங்க. மல்லி எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரேவி மாதிரி தான் இருக்கும். பிரியாணி டேஸ்ட் வந்து நமக்கு பிரியாணில வந்து இருக்காது. அதனால மல்லி சேர்க்கறதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மிக்ஸி ஜாரை நம்ம க்ளோஸ் பண்ணி அரைக்க வேண்டியதுதான். ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே எல்லாம் நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. மேல உள்ளது வந்து அரைபடாம இருக்கும். அதனால நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு தடவை வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சம் நிப்பாட்டி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். இப்ப பாருங்க நமக்கு எல்லாமே வந்து ஒண்ணு போல வந்து அரைபட்டு வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் நமக்கு மையா வந்து அரைபடல. அதனால வந்து இன்னும் ஒரு 2 தடவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தமா வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க ஆச்சு. இப்ப பார்க்கலாம். நல்லா வந்து எல்லாமே அரைபட்டு வந்துருச்சு. நமக்கு நல்லா கொஞ்சம் மையாவும் வந்து அரைபட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்க மிக்ஸி ஜார் எந்த அளவுக்கு வந்து மையா அரைக்குமோ அந்த அளவுக்கு மையா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாத்திட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஆற விட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்குனா இதுல இருந்து வந்து 1 ஸ்பூன் போட்டா போதும். இதே இது மட்டன் பிரியாணிக்கு அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் போல போட்டா போதும். தக்காளி சோறு, வெஜிடபிள் பிரியாணிக்குனா 1/2 ஸ்பூன் போட்டா போதும். ரொம்ப வந்து பிரியாணி வந்து வாசமா இருக்கும். பிரியாணிக்கு மிளகாய் தூளும் இந்த பிரியாணி மசாலாவும் மட்டும் போட்டு பண்ணாவே வந்து பிரியாணி வந்து அவ்வளவு ருசியா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்ணாடி டப்பால அடைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாவே வந்து நமக்கு நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வாசமாக இருக்கும். வறுத்து நம்ம எல்லாத்தையும் அரைக்கிறத விட வறுக்காம வந்து இப்படி அரைக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் மசாலா. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.